இந்த 10 ஆண்டு கால ஆட்சி கொடுக்கிற உற்சாகம் இருக்கு இல்லையா, ஊக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் கஸ்தூரியை திமிரா பேச வைக்குது. அதுதான் பல பார்ப்பன அறிவுஜீவிகளை திமிராக பேச வைக்குது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, சனாதனத்திற்கு ஆதரவாக இருந்தாலும் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. 5 ஏக்கர் நிலங்கிறதெல்லாம் பிசி எஸ்சில எல்லாம் பெரிய கனவு மேடம். ஆனா அங்க அது ஏழை நீங்க சொல்ற அடிப்படையில். சார் நடிகை கஸ்தூரி பாருங்க, அது ஒரு பெரிய சர்ச்சை. கொலை செய்கிற மகா பாதகர்கள் கோட்டாளி வந்தவர்கள் சொல்லிட்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அந்த பேட்டியை பார்த்தேன். அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லுது, கொலை பாதகர்கள் கோட்டாவில் வந்தவர்கள் சொல்லுது. கொலை பாதகர்கள்னா யாரை பண்ணாங்க? பர்டிகுலரைஸ் பண்ணேன்னா தமிழ்நாட்டில் உடனே ஓட ஓட விரட்டுவோம். கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். சென்னை ஐஐடிக்குள்ள போங்க, தன்னுடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக பார்ப்பனர்கள் ஏன் அங்கே குமிஞ்சிருக்காங்க? எண்ணிக்கைக்கு அதிகமாக பார்ப்பனர்கள் குமிஞ்சிருக்காங்க. இல்லையே, பிசி அங்கே பெரும்பாலும் இல்லையே, எஸ்சி இல்லவே இல்லையே. மூணு 3% 4% பார்ப்பனர்கள் என்பது அம்பலமாகி போயிடும். சரி, அம்பலமாகி போயிடும். நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல, உண்மை 3% சொல்லிட்டு இருக்கோம்ல, அது அம்பலமாகி போயிடும். சாதிவாரி கணக்கெடுப்பது எனது அரசியல் பயணத்திற்காகல, அது என் வாழ்நாள் லட்சியங்கிறாரு. இது கொஞ்சம் உயர்ந்த பட்சமா இருக்கு. இது சரியா நம்பலாமா? இது நீங்க ஓபிசிக்கான இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ப்ரப்போசல், பக்கத்தில் இருக்கிற நீதிபதிகள், நீதிபதியிலேயே மிரட்ட அளவுக்கா? ஐயோ, உயிரோட வாழ முடியாது. அப்படி பார்த்தா நீங்க இவிஎம் ஜட்ஜ்மெண்ட் கூட நீ அப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு? எல்லா விஷயங்களையும் சொல்றேன். தப்பா நீ மீறி எனக்கு எதிராக நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அடுத்த ஆட்சி நான் தான் சொல்றான். உச்சநீதிமன்ற நீதிபதியிலே மிரட்ட முடியுமா? ஐயோ, கடுமையா மிரட்டுறான். யார் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு? மோடி மேல குற்றச்சாட்டு வந்து நட்டாக்கு அனுப்பல. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நட்டாக்கு அனுப்புறாங்க. மோடிக்கு அனுப்ப வேண்டிய சம்மனை ஒரு சம்மன் கொடுக்க கூட தயாராது. வேறு வழி கிடையாது. மோடி சொல்ல கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்கிறீங்க. ஐயோ, ஃப்ராடு. பிரதமர் சார், அவங்க பிரதமரா இருந்தாருன்னா யாரா இருந்தாருன்னு பிரதமர் இல்லையா, எல்லாருக்குமானவர்ல. ஏன்னா அந்த தரம் அவனுக்கே தெரியலைங்க. ஒரு பிரதமருக்கு தான் உட்கார்ந்துருக்க இடம் என்ன, இதோட மரியாதை என்ன? பெரும்பான்மை இந்துக்கள் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டருடைய விலை இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே பாதி தாலி அத்திருச்சு. உண்மையிலே அது பாதி தாலி அத்திருச்சு. அவர் உஜ்வாலா திட்டம் தொடர்ந்து நீடிக்கும்ன்றாரு. பல குடும்பங்களில் ஒரு சிலிண்டர் வருதுனாலே தாலியை முதல் நாள் அடகு வச்சாதான் சிலிண்டரை வாங்க முடியுன்ற நிலைமை. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், தமிழ் தேசிய முன்னணியின் மாநில தலைவர் திரு மீதா பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 முக்கியமா தேர்தலுக்கெல்லாம் சூடுபிடித்து களத்தில் செயல்பட்டு பம்பரமாக சொல்லிட்டு விட்டு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டு நிலவரம் ஓரளவுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் வடநாடுங்கிறது முன் எப்பொழுதும் உள்ளதை விட இப்பொழுது பேசும் பொருளாக மாறுகிறது. குறிப்பாக மோடி பம்பு உடைந்து விட்டதாக ஒரு தகவல் வந்தாலும் கூட மோடியோட பேச்சில் எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லை. பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையை, குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை என்ன சொன்னார், முஸ்லீம் அறிக்கைன்ற அளவுக்கு பேசினார். ஒருபடி மேலே போய் இன்றைக்கி என்ன பேசியிருக்காருன்னா, தெரிஞ்ச விஷயம்தான், இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி கொடுத்துவார்கள் காங்கிரஸ் வந்தால் அப்படின்னு கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்காரு. முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? வடநாட்டில் மோடி பிம்பம் தேய்கிறதா வளர்கிறதா? பெரும்பான்மை இந்து வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் கிடைக்காமல் போவதற்கான சூழல் உருவாயிருக்கு என்பதை பிஜேபி உணர ஆரம்பிச்சிருச்சுன்றதனுடைய வெளிப்பாடு தான் மோடியினுடைய இந்த பேச்சுக்கள் பூராமே. சவுத்து இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு கர்நாடகா, கேரளா வாக்குப்பதிவு. வட மாநிலங்களில் எதை சொன்னால் பெரும்பான்மை இந்து வாக்குகளை தன்னை நோக்கி திசை திருப்பலாம் என்பதை ஆரம்பிச்சிருக்கார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் அறிக்கை அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டா
பெரும்பான்மை இந்துக்கள் காங்கிரஸ்லேருந்து அவாய்ட் ஆவாங்க அப்படின்னு கணக்கு போடுறாரு. ராஜஸ்தானில் அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, இருக்கிற சொத்துக்களை எல்லாம் உங்களுடைய சொத்துக்களை, இந்துக்களுடைய சொத்துக்களை முஸ்லீம்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அவங்க எங்கே மாற்றி கொடுத்தாங்க? சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுடைய சொத்துக்களை எங்கே கொடுத்தாங்க? ஏதாவது சான்று இருக்கா? மோடி பேசுறதுல ஏதாவது ஒரு காரணம் காரியம் ஏதாவது இருக்காங்க? மன்மோகன் இங்கே காரணம் சொல்கிறாரு, மன்மோகன் சிங்கோடைய அறிக்கையில் இருக்காமே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கையை விளக்குறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு கார்கே நேர சந்திக்க கூப்பிட்றாரு. நாங்கள் அந்த அறிக்கையை விளக்க தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு 2வது நாள் இன்னொன்று சொல்கிறார். இந்த அர்பன் நக்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆமாம் இந்துக்களுடைய தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்னு கூடுதலாக இன்னொரு செய்தி. இது தாலி சென்டிமெண்ட்ஸில் கையை வைக்கிறது. ஆமாம், தாலி சென்டிமெண்ட்ஸில் கையை வைக்கிற மூலமாக தாலியை பறிச்சிருவாங்கன்னா என்னமோ ஏற்கனவே தாலி எல்லாம் பத்திரமா இருக்க மாதிரியும். பெரும்பான்மை இந்துக்கள் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டருடைய விலை இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே பாதி தாலி அத்துருச்சு. என்ன சொல்றீங்க? உண்மையிலே அது பாதி தாலி அத்துருச்சு. அவர் உஜ்வாலா திட்டம் தொடர்ந்து நீடிக்கும்ன்றாரு. பல குடும்பங்களில் ஒரு சிலிண்டர் வருதுனாலே தாலியை முதல் நாள் அடகு வச்சாதான் சிலிண்டரை வாங்க முடியுன்ற நிலைமை. வேறு வழி கிடையாது. மோடி சொல்ல கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்கிறீங்க. ஐயோ ஃப்ராடு. ஒரு பிரதமர் சார், அவன் பிரதமராக இருந்தாருன்னா யாராக இருந்தாருங்க? பிரதமர் இல்லையா, எல்லாருக்குமானவர்ல. ஏன்னா அந்த தரம் அவனுக்கே தெரியலைங்க. ஒரு பிரதமருக்கு தான் உட்கார்ந்துருக்கிற இடம் என்ன, இதோட மரியாதை என்ன, இந்த சீட்டோட கௌரவம் என்ன, இந்த சீட்டுக்கு இருக்கிற வரலாறு என்ன, அதையும் தாண்டி இந்துக்களுக்கு பாதுகாவலர் இருக்காரு நினைக்க கூடாதா நீங்க? இது பாதுகாவலராக இருக்கிறதா? நான் என்ன சொல்றேன், நீ சொல்றீங்க கொரோனா பீரியடில் இங்கேருந்து நடந்து போன இந்துக்கள் யாரையாவது அவன் காப்பாற்றிருக்கானா? அந்த ஆளு யாரையாவது காப்பாற்றிருக்கானா? சரி, வட மாநிலங்களில் வர இளைஞர்களை தடுத்து தமிழ்நாட்டுக்கு போகாத, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் இங்கேயே வேலைவாய்ப்பை உருவாக்குறேன் அப்படின்னு ஊபியில், பீகாரில், பல இடங்களில் அப்படி ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்குற அளவுக்கு ஏதாவது தரமான சம்பவத்தை இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறதா? கிடையாது. நீ தேர்தலுக்காக இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்காக மட்டுமே வந்து போனீங்களோ? 9 முறை சார், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வெள்ளம் வந்த பொழுது வராதவன், புயல் வந்த பொழுது வராதவங்க, ஒரு பிரதமர் கொஞ்சம் வராதவங்க பிரதமர் கொஞ்சமாவது பிரதமர் அமித்ஷா, நிர்மலா, நட்டா, குட்டா, பட்டா, இந்த எல்லா பயவிலையிலும் வரிசையாக வந்து போகலாம் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் பொழுது வந்து போகிறதுக்கோ எட்டி பார்க்குறதுக்கோ இவங்க தயாராக இல்லை யாரும். தேர்தல் தேர்தல் தேர்தல், வாக்கு வாக்கு வாக்கு. இதற்கு இந்துக்கள் தாலியை பற்றி பேசுவான், இந்துக்களுடைய சொத்துக்களை முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுவான், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை முஸ்லீம்களுடைய அறிக்கைன்னு சொல்லுவான். அதுலேருந்து உளறிட்டனே அப்படின்னு பின்வாங்கிறதுக்கெல்லாம் கூட தயாராக. ஏன்னா இவங்களுக்கு பெரும்பான்மை வாக்கு வங்கி தேவை, இந்துக்களுடைய பெரும்பான்மை வாக்கு வங்கி தேவை. ஒவ்வொரு நீ தமிழ்நாட்டில் இதை பேசியிருந்தேன்னா உனக்கு நடக்கிறதே வேறு, இங்கே வேறு மாதிரி நடந்திருக்கும். இதே மோடி நீ தமிழ்நாட்டில் இதை பேசுவாரான்னா தமிழ், திருக்குறள், அந்த புலவர், இந்த புலவர், தேர்தல் அறிக்கையிலே கூட இதை தான் பேசுவார். ஆனால் வடக்க போயிட்டா எதை பேசுவார்னா முஸ்லீம், இந்துக்கள், ஒரு இன்க்ளூசிவ் அரசியல். நீ யாருக்கு பிரதமர்? சமீப காலமாக பேசிகிட்டு இருக்கிற வரிசையாக தொகுத்தோம்னா வெளிநாடுகளே காரி துப்புரானே மூஞ்சியில். இது என்ன இதுன்னு உடனே சொல்கிறாங்க. இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் பூராமே அவரை கௌரவித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிஜேபி தலைவர் பேசுகிறான். நீ யாராக இந்திய பிரதமராக போனாலும் அவன் கௌரவிக்க தான் செய்வான். நாயோ பேயோ, நீ இந்திய பிரதமர்னு போனேன்னா உனக்குரிய மரியாதையை அந்த நாடு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீ பேசுகிற பேச்சும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஒரு இங்கே பாதிக்கப்பட்ட மசூதி இடிப்பில் பாதிக்கப்பட்ட அந்த இடத்த ராமர் கோயில் கட்டியிருக்கிறதுல பாதிக்கப்பட்ட அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சிறுபான்மையினர், அவர்களை குறி வச்சு, அவர்களை இலக்காக வச்சு, அவர்களை எதிரிகளாக்குற ஒரு அப்ரோச், ஒரு அணுகுமுறை இந்த பிரதமர் என்கிற சோகால்டு பிரசண்ட்டை இருக்குது. பிரதமர் என்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதற்குரிய எந்த ஞானயமும், எந்த அறிவு நாணயமும், எந்த அரசியல் நாணயமும், எந்த தனிமனித ஒழுக்கமும் அற்ற ஒரு ஜென்மம் தான் மோடி, நரேந்திர மோடி. ஒரு பிரதமர் அதாங்க, அவர் பிரதமர் தாங்க, ஜனநாயக நாடு. அவரு நம்பிக்கை வச்சு பேசணும் இல்லையா? ஜூன் 4ஆம் தேதி அவர் பிரதமரா இல்லையான்னு தெரியும்.
20,000 இமெயில் போயிருக்கு எலெக்ஷன் கமிஷன். பிரகாஷ் காரத் மனைவி சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல், காங்கிரஸ் கட்சிகள், இண்டிவிஜுவல்ஸ், சிவில் சமூகம், இப்படி மொத்தமும் குற்றச்சாட்டை புகாராக இமெயில் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 இமெயில் போயிருக்கு. யார் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு? மோடி மேல குற்றச்சாட்டு வந்து. நட்டாக்கு அனுப்பல, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நட்டாக்கு அனுப்புறாங்க. மோடிக்கு அனுப்ப வேண்டிய சம்மனை ஒரு சம்மன் கொடுக்க கூட தயாரா இல்லை. நீ அழைப்பானை கொடுக்கறதுக்கு கூட நீ பயப்படுற. இதுதான் எலெக்ஷன் கமிஷன். உடனே அதோடு மட்டும் இல்லை, நீ யார் மேலே குற்றச்சாட்டு, யாருக்கு கொடுக்கணுமோ அந்த அழைப்பானையை அவருக்கு கொடுக்காம பிஜேபி கட்சி ஆஃபீஸில் போய் கொடுக்குற. அங்கே பிஜேபி கட்சி ஆஃபீஸில் கொடுத்ததுனால இங்கே காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் போய் கொடுக்குற. ஒரே நேரத்தில் நான் இந்த புகாரையும் வாங்குகிறேன், இவங்க மேலே சொல்லியிருக்க புகாரையும் வாங்குகிறேன், நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறேன். கட்ட பஞ்சாயத்து மன்றமாக எலெக்ஷன் கமிஷன் மாறி இருக்கு. இவன் அப்பாயின் பண்ணுற ஆள் தான் ஜட்ஜாக வரணும், இவன் அப்பாயின் பண்ணுற ஆள் தான் எலெக்ஷன் கமிஷனில் கமிஷனராக வரணும். சாதாரண விடுபட்டுருப்பாரு. என்னங்க சாதாரண உனக்கு வயிற்றால போயிடுச்சா? உண்மையிலேயே மோடிக்கு சம்மன் அனுப்புறதுனா வயிற்றால போகுது. நீங்கள் அவன் சர்வாதிகாரிங்க, ஒரு பாசிஸ்ட். நீங்கள் நம்ம தூரத்தில் இருந்து அரசியல் ரீதியாக பார்க்குறவங்க பாசிஸ்ட் என்பதில் தெளிவாக இருக்கணும் நம்மளை பொறுத்தளவு. அப்படின்னா பக்கத்தில் இருக்க அதிகாரிகள் எப்படி புரிஞ்சிருப்பான்னு யோசிங்க. பக்கத்தில் இருக்க அதிகாரிகள், பக்கத்தில் இருக்கிற நீதிபதிகள். நீதிபதியிலேயே மிரட்டலோக்கா, ஐயோ உயிரோட வாழ முடியாது. அப்படி பார்த்தா நீ இவிஎம் ஜட்ஜ்மெண்ட் கூட நீ அப்படி சொல்லுவீங்க. உலகத்துல எல்லா விஷயங்களையும் சொல்றேன். தப்பா நீ மீறி எனக்கு எதிராக நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அடுத்த ஆட்சி நான் தான் சொல்றான். உச்ச நீதிமன்ற நீதிபதியிலே மிரட்ட முடியுமா? ஐயோ கடுமையா மிரட்டுறான். என்ன சார் நம்பர் கடுமையா? இது சொல்லக்கூடாது. ஒரு பாசிச ஆட்சியை உங்களால் நான் நம்ப முடியாது. மறுபடியும் போய் ஜெர்மன் ஹிட்லரை படிங்க, ஜெர்மன் ஹிட்லரை படிங்க. அங்க சொஸ்டிக் சின்னத்தை வைத்து யார் சொன்னது? என்ன சொல்றீங்க? இந்த 10 ஆண்டு காலம் பேசிட்டு இருக்கு ஜனநாயக உரிமையினாலதான். இந்த 10 ஆண்டு காலத்துல ஜனநாயக நிறுவனங்கள் அனைத்தும் பாசிசமயமாக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் இருக்கிற அதிகார வர்க்கத்தை பாசிசமயமாக்கு, மக்களை இராணுவமாக்கு. இதுதான் ஹிட்லருடைய லாஜிக். இதை தான் மோடி செய்கிறான். முக்கியமான இடத்துக்கு நகரலாம்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக ராகுல் காந்தியோட சமீபத்த பேச்சுக்கள் தான் மோடி இப்படி பேசுகிறாராங்கிறது தெரியல. அவரோட அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பாக காங்கிரஸோட தேர்தலுக்கு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதி சார் தான் அதிகமாக இருக்குது. நேற்று கூட ராகுல் காந்தி முக்கியமாக நிகழ்ச்சியாக பேசியிருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து நான் இந்த சாதிவாரி கணக்கெடுக்கும் போது எனது அரசியல் பயணத்துக்காக இல்லை, அது என் வாழ்நாள் லட்சியங்கிறாரு. இது கொஞ்சம் உயர்ந்த பட்சமாக இருக்கே, இது சரியாக நம்பலாமா? இப்படி நீங்கள் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ப்ரப்போசல், மண்டல் கமிஷனுடைய முன்வைப்பு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு, அது அமலாக்க போகிறாரு சொன்ன உடனேயே நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களில் முன்னாடி நின்னது யார்? எந்த கட்சி? அன்றைய காலகட்டத்தில் பிஜேபி தான். பிஜேபி தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வர நம்ம தமிழ்நாடு எழும்புறன்னு அவர் சமூகநீதி காவலன்னு சொல்கிறேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வர பாரதிய ஜனதா பொதுவாகவே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க. இல்லைன்னா இடஒதுக்கீடு பாலிசியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தான் பாலிசி. ஆக்கிரமித்தவனுக்கே 10% இடஒதுக்கீடு கொடுக்குற யோக்கியம்னா இந்த பிஜேபி. அப்படின்னா இடஒதுக்கீடு என்கிற கான்செப்டே காலி பண்ணுறது. அந்த கான்செப்டே காலி சொல்கிறீங்களா? மறுக்கப்பட்டவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டிய இந்த அரசு, அதான் ஓபிசி. ஏன் கேட்குறாங்க? வாக்கெடுப்பு ஏன் கேட்குறாங்க? இது சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் கேட்குறாங்க? என்ன சமூகம் எவ்வளவு இருக்குது, ஒரு தொகுப்புகளாக மாற்றி இடஒதுக்கீட்டை மறுசீரமைக்க வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும். 18% பட்டியல் சமூகத்திற்கு இருக்கிறது, 1% தமிழ்நாட்டில் மலைவாழ் மக்களுக்கு இருக்கிறது, 50% அதில் 30 பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு, 20 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இருக்குது, 69% தமிழ்நாடு இருக்குது. ஒரு தேவையை ஒட்டி தான். என்ன சொல்லப்போனால் அந்த இடஒதுக்கீடு என்பது அந்தந்த மாநிலங்களில் தேவையை ஒட்டி சூழல் ஒட்டி உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். நீ நடத்து, இல்லை மாநிலங்கள் நடத்த சொல்லு. இவன் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவன் தயாராக இல்லை. என்ன பயம் அப்படின்னா 3% 4% பார்ப்பனர்கள் என்பது அம்பலமாகி போயிடும். சரி, அம்பலமாகி போயிடும். நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல, உண்மை 3% சொல்லிட்டு இருக்கோம்ல,
அது அம்பலமாகி போயிடும். பட்டியல் சமூகம் எவ்வளவுன்னு தெரியும். அதிகபட்சம் போனால் 25% ஓகே. பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கை. மிச்சம் இருக்கிற சமூகங்கள் எது கணிசமாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்பான். ஏற்கனவே பிரதிநிதித்துவ அரசியலை பிரதிநிதித்துவ வாய்ப்புகளை கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த சமூகம். பெரியார் சொன்னார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொன்னார். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொன்னார். நாங்கள் எங்கள் அமைப்பிலேருந்து சொல்கிறோம், அனைத்து சமூகத்திற்கு 100% இடஒதுக்கீட்டை அமலாக்குன்றோம். எங்களை பொறுத்தளவு ராகுல் வந்து அப்படின்னா அறிவிச்சிருக்காரு 50க்கு மேலே நாங்கள் ஆலோசனை கேட்குறோம். ஓகே. 100% இடஒதுக்கீடு. பார்ப்பனர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதை அவங்களுக்கு ஒதுக்கீடு. அவங்களுக்கெல்லாம் வஞ்சம் பண்ண வேணாம், அவங்களுக்கு அநியாயம் பண்ண வேணாம். குதிக்கிறாங்கல்ல, கோட்டால் வந்தவன்னு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், அது இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இல்லையா? பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அந்த கோட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். உன் சதவீதம் 3ஓ 4ஓ உன் கோட்டா வாங்கிட்டு பொத்திக்கிட்டு ஒரு ஓரமாக உட்கார். பிசி எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நிலம் உள்ளவன் எவ்வளோ பேர் இருக்கான், நிலமே இல்லாதவன் எவ்வளோ பேர் இருக்கான், எஸ்சி எவ்வளோ பேர் இருக்கான், இன்றைக்கு கூலி தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கான். இந்த கணிசமான எண்ணிக்கை இருக்கு இல்லையா? வீடு உள்ளவன் எவ்வளோ பேர் இருக்கான், வீடு இல்லாதவன் எவ்வளோ பேர் இருக்கான். சமூக ரீதியாக கல்வி வாய்ப்பையும் அரசு வேலை வாய்ப்பையும் இன்னும் பெறாத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடி சமூகம் எவ்வளவு இருக்குது என்பதை கணக்கெடு அப்படின்னா எடுக்க நீ தயாராக. ஏன்னா நீ மண்டல் கமிஷனை எதிர்த்தவன். இடஒதுக்கீடு கான்செப்டே காலி பண்ணுறதுக்கு தான் நீ 10% இடஒதுக்கீடை முன்னேறிய பொருளாதாரத்தில் பின்தங்கியன்னு ஒரு வார்த்தையை போட்டு நீ அமலாக்குற. அப்போ இடஒதுக்கீடு என்கிற கான்செப்டுக்கே எதிரான பிஜேபி. இப்போ நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குறிப்பாக இந்தியாவிட எங்கும் இல்லாத 60% இடஒதுக்கீடு இங்கே தான் இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. இங்கே இருந்தால் பல்வேறு சமூக கருத்துக்கள் இந்தியா முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. அதன் தாக்கம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் அறிக்கையோட எடுத்துக்கோமே. ஆனால் சமீபத்தில் தமிழ்நாட்டிலையும் இப்போ அதுக்கு எதிராக பேசக்கூடிய குரல்கள் முன்னெப்பொழுதும் விட வலுவா இருக்கிறது. இப்போ நடிகை கஸ்தூரி பார்த்துருப்பீங்க, ஆர்எஸ்எஸ் வலுவா இருக்குங்க சார். நடிகை கஸ்தூரி இப்போ பாருங்க, அது ஒரு பெரிய சர்ச்சை. கொலை செய்கிற மகா பாதகர்கள் கோட்டாளி வந்தவர்கள் சொல்லிட்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அந்த பேட்டியை பார்த்தேன். அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லுது, கொலை பாதகர்கள் கோட்டாவில் வந்தவர்கள் சொல்லுது. கொலை பாதகர்கள்னா யாரை கொண்டாங்க? சோழ சாம்ராஜ்யத்தை சரித்த கடைசி மன்னனை படுகொலை செய்த அந்த 4 பார்ப்பனர்கள்லாம் யாரு? காலகாலமாக இந்த மெண்டாலிட்டியோட கொலை பண்றனால இது ஓபிசி எஸ்சி தான் சொல்றாங்க சார். அந்த அம்மா அப்படிதாங்க சொல்லும். கேட்டா என்னன்னு கேட்டா என்னை ஆரிய வந்தேரின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும். இங்கே நடக்கிற போராட்டத்தை ஆரியர்களுக்கு எதிரான போராட்டமாக, ஆரியர்களுக்கு எதிரான திராவிடர்கள், ஆரியருக்கு எதிரான தமிழர்கள், ஆரியருக்கு எதிரான சூத்திரர்கள், ஆரியர்களுக்கு எதிரான பட்டியல் சமூகத்தினுடைய போராட்டம்னு தான் இந்த மண்ணில் போராட்டத்தை வரலாற்றை பார்க்குறோம். அதுதான் அரசியலேவா? ஒரு பக்கம் வர்க்க போராட்டம் நடக்குதுன்னா சமூக தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரியத்திற்கு எதிராக, ஆரிய சமஸ்கிருத சனாதன தர்மத்திற்கு எதிரான போராட்டம் தான் இந்திய வரலாற்றினுடைய போராட்டமாக இருக்கிறது. அது மன்னர் காலமாக இருந்தாலும் சரி, மன்னர்களுக்கு எதிராக, மன்னர்களுடைய செல்வாக்குக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொருவனும் ராஜகுருவுக்கு எதிராகவும் சேர்ந்தே போராடுறான். இங்கே சனாதன தர்மத்தை யார் முன்னிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் போராடுறான். இந்த அம்மா சொல்லுது, நான் என்னை ஆரிய வந்தேரின்னு சொல்கிறாங்க. கோட்டாவில் வந்த கொலைகார பாதகர்கள் நீ யாரை சொல்கிற கஸ்தூரி? நீ யாரை சொல்கிற? யாரை சொல்ல வர? பர்டிகுலரைஸ் பண்ணேன்னா தமிழ்நாட்டில் உடனே ஓட விரட்டுவோம் நாங்கள். நீ யார்? நீ பெண்ணா இருக்கிற ஒரு பெண்ணை இப்படி பேசலாமா? ஒரு பெண்ணை பற்றி பேசுறது நாகரிகமா? ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கஸ்தூரியாக இருந்தாலும் சரி, சரி, இந்த சமூகத்தினுடைய மண்ணின் மக்களை புறம்பாக பேசக்கூடிய, துச்சமாக பேசக்கூடிய, மரியாதை இல்லாமல் பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தளவு எங்களுடைய வார்த்தை ஒன்று தான். இந்த மண்ணின் மக்களை நீ கொலைபாதகர்கள் கோட்டால் வந்தவன் சொன்னேன்னா, கோட்டால் வந்தவன்னா கல்லறைக்குள்ளே நீ இருக்க. சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கருவறைக்குள்ளே உனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. முதல் இடஒதுக்கீடு நீங்கள் பண்ண இழவு தான். வரலாற்றை சொல்கிறீங்க. மேலே கருவறையும் கீழே கல்லறையிலையும் இடஒதுக்கீடை உருவாக்குனது யார்? இன்ன சாதிக்காரன் தான் கல்லறையை பார்த்துக்கணும், இன்ன சாதிக்காரன் தான் சுடுகாடை பார்த்துக்கணும், இன்ன சாதிக்காரன் தான் புணம் எரிக்கணும், இன்ன சாதிக்காரன் தான் புணம் தூக்கணும், சொல்கிறீங்க, இன்ன சாதிக்காரன் தான் கருவறையில் இருக்கணும், இன்ன சாதிக்காரன் தான் சாமிக்கு பக்கத்தில் இருக்கணும், கல்லையே சாமி ஆக்குறவனே இன்ன சாதிக்காரன் தான். இடஒதுக்கீட்டை கோட்டாவை அமலாக்கிய ஜென்மங்கள் முதலில் யார் ஆக்குறது? கஸ்தூரி சொல்கிறீங்களா?
கஸ்தூரின்னு சொல்ல வரீங்களான்னு. கஸ்தூரியினுடைய பாரம்பரியம் இல்லை, நான் என்னுடைய அம்மா, என் பாட்டி, என் பூட்டி சொல்றாங்களே எல்லாரையும் நான் பார்க்குறேன். அவங்கெல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் தமிழ் தான் பேசுவேன். நீ கேரளாவில் வாழ்ந்தால் மலையாளம் பேசுவேன். நீ பெங்காலில் வாழ்ந்தேன்னா பெங்காலி தான் பேசுவேன். நீ பேசுவ. ஆனால் இந்த தமிழர்களுக்கு நேர்மையாக, தமிழ் மண்ணுக்கு நேர்மையாக, தமிழ் மொழிக்கு நேர்மையாக உன்னுடைய அரசியல் என்னைக்காவது இருந்திருக்கா? நீ சாதாரணமாக சொல்கிறிய கோட்டாவில் வந்த கொலைபாதகர்கள்னு சொல்கிறிய. கோட்டாவில் வந்திருக்கிறவன் யார்? இந்த மண்ணினுடைய வேளாண்குடி மக்கள், இந்த மண்ணினுடைய வேளாண்குடி தொழிலாளர்கள். அவனுக்கு சாதி ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வேலை மறுக்கப்பட்டிருக்கு. இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போனால் அவனுக்கு சீட்டு கிடையாது. அந்த காலத்தில் மெடிக்கல் காலேஜில் கிடையாது. இன்னைக்கு எடுத்துக்கங்க, ஐஐடிக்குள்ளே போங்க. அதெல்லாம் கேள்வி கேட்கப்படுறாங்க. சென்னை ஐஐடிக்குள்ளே போங்கங்க. தன்னுடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக பார்ப்பனர்கள் ஏன் அங்கே குமிஞ்சிருக்கான்? எண்ணிக்கைக்கு அதிகமாக பார்ப்பனர்கள் குமிஞ்சிருக்கான். இல்லையே, பிசி அங்கே பெரும்பாலும் இல்லையே, எஸ்சி இல்லவே இல்லையே. எண்ணி தேடுறாங்களே, எஸ்சி எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி எத்தனைன்னு தேடுறாங்க, பிசி எத்தனைன்னு தேடுறாங்க. ஆனால் ஐஐடி முழுவதும் பூணூல் போட்ட பார்ப்பன பேராசிரியர்களாக குமிஞ்சிருக்காங்களே. எப்படி? யார் அமலாக்கலாம்? யார் அமலாக்கலாம்னா யார் அமலாக்கியிருப்பா? கஸ்தூரி தெரியாதா? எல்லாம் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசிட்டு தெரிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிச்சே, அந்த அம்மா கடைசியில் என்னை மன்னிச்சுக்கணும்னு திருமாவளவன் போய் நின்றுச்சு. இந்த அம்மா கஸ்தூரி இப்போ புதுசாக டயலாக், யாரெல்லாம் விளம்பரம் ஆகணுமோ, யாரெல்லாம் பிரபலமாகணுமோ, பாப்புலர் ஆகணுமோ, அவங்கெல்லாம் எடுக்கிற அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கம் வைத்திருக்கிற சமூக நீதி அரசியல். கோட்டாலாம் என்ன? சமூக நீதி அரசியல். சமூக நீதி அரசியலை எதிர்த்து பேசுகிற இங்கே அடையாளம் ஆயிடும். ஒரு விஷயம் தான் இறுதியாக கேட்குறேன். மோடியில் ஆரம்பித்து பிரதமரில் ஆரம்பித்து இங்கே கஸ்தூரி வரை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காத்திரமாக பேசுகிறார்கள். சாதிவாரி கணக்கெடுத்தாலே அது சாதியை பிளவுபடுத்தும்னு மோடி பேசுகிறார். அதே சமயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் என் லட்சியம் சொல்லி ராகுல் பேசுகிறார். எப்படி புரிஞ்சுக்க? ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு பிளவுபடுத்தும்னு சொல்கிற அதே மோடி நாங்கள் இடஒதுக்கீட்டை கை வைக்க மாட்டோம். ராகுலை பொறுத்தளவு இன்றைக்கு தமிழ்நாடு என்னவாக இருக்கிறது, இந்திய அரசியல் என்னவாக இருக்கிறது, எதை தன்னுடைய அறிக்கையாக மாற்ற வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறாங்க. ஓகே, ராகுலும் ராகுலோடு இருக்கிற குழுவினரும் ஐஎன்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர். காங்கிரஸ் வரலாற்றிலே ஒரு திருப்புமுனை தான். ஐயோ, இது ராகுல் கால காங்கிரஸ். ஓ, அப்படி சொல்றீங்க. ரைட், நான் அப்படி தான் சொல்கிறேன். ஓகே ஓகே. நேரு கால காங்கிரஸ், இந்திரா கால காங்கிரஸ், ராஜீவ்காந்தி கால காங்கிரஸ், இன்றைக்கு இது ராகுல் கால காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் அதனுடைய அணுகுமுறை, அது முன்வைக்கக்கூடிய செய்திகள், தமிழ்நாடு குறித்து அதனுடைய பார்வை, இந்திய ஒன்றியம் மாநிலங்களுடைய கூட்டாகத்தான் இருக்கிறது, கூட்டாட்சியை வலுப்படுத்தணும் என்கிற செய்திகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை என்னவாக இருக்குமோ அதை உள்வாங்கியதாக இருக்கிறது. குறிப்பாக சமூக நீதி பார்வை காங்கிரஸ் கட்சியினுடைய ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய அறிக்கை. பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இது போன்ற ஒரு கேவலமான ஆட்சியை, வன்முறையான ஆட்சியை இதுவரை இந்தியா சந்தித்தது இல்லை. இந்த 10 ஆண்டு கால ஆட்சி கொடுக்கிற உற்சாகம் இருக்கு இல்லையா, ஊக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் கஸ்தூரியை திமிரா பேச வைக்குது. அதுதான் பல பார்ப்பன அறிவுஜீவிகளை திமிராக பேச வைக்குது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, சனாதனத்திற்கு ஆதரவாக, இங்கே இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள், சாதிய மேலாண்மைகளை அவசியம்தான் என்கிறதெல்லாம் பேச வைக்கிறது என்பது அடங்கி கிடந்தவெல்லாம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கிற உற்சாகத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஜனநாயக போரை தொடங்குவோம். கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிறீங்க. அதாவது ஜனநாயகமா பாசிசமான்ற பல்வேறு கடுமையான முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விவாதாச்சோட அறக்களத்து நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.